ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். டிராகன் பால் சீரீஸில் ஜெனோ ஒரு செம பவர்ஃபுல்லான கேரக்டராக இருப்பார். ஆனால் இவருடைய ஆரிஜின்ஸ் பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயும் ரிவீல் பண்ணவே இல்லை. இன்றைக்கான வீடியோவில் இந்த ஜெனோவுடைய ஆரிஜின்ஸ் என்னங்கிறத நம்ம ஆன்லைனில் இருக்கிற தியரிஸ் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் மான்வா ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஜெனோவை பற்றின தியரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெனோனா யாருன்னு ஷார்ட்டாக பார்ப்போம். ஜெனோங்கிறது டிராகன் பால் சீரீஸில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் தான் இந்த சீரீஸுடைய சுப்ரீம் ரூலராக இருக்குது. கிட்டத்தட்ட 12 யூனிவர்ஸை இந்த ஒரு ஜெனோ ஆட்சி செய்கிறாரு. பவர் சிஸ்டத்துடைய டாப்பில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக ஜெனோ இருக்கார். அவருக்கு கீழே தான் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், ஏஞ்சல்ஸ், கிராண்ட் ப்ரீஸ்ட் எல்லாருமே வராங்க. என்ன தான் ஜெனோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவரால் ஃபைட் பண்ண முடியாது. அவருக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அவருக்கு கோகுவா மாதிரி அல்ட்ரா இன்ஸ்டிங் தேவைப்படாது. வீரஸ் மாதிரி பவர்ஃபுல்லான ஃபார்ம்ஸ் தேவைப்படாது. இவரால் சிம்பிளாக நினச்ச விஷயத்த எரேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். அது பிளானட்ஸாக இருந்தாலும் சரி, கேலக்ஸிஸாக இருந்தாலும் சரி, ஏன் என்டையர் யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி, அதை இன்ஸ்டண்ட்டில் இவரால் எரேஸ் பண்ண முடியும். என்னதான் இவ்வளோ கொடூரமான வேலைகளை ஜெனோ பார்த்தாலும் ஜெனோவுடைய பர்சனாலிட்டி என்னவோ ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்குது. அவர் எப்போவுமே விளையாட்டுத்தனமாக இன்னசென்ட்டாக தான் இருப்பார். அவருக்கு சின்ன பசங்க விளையாடுற இந்த கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னடா இது இவ்வளோ க்யூட்டான கேரக்டராக இருக்காருன்னு அவரை நம்பிடவும் முடியாது. ஏன்னா அவர் பண்ணுற வேலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான வேலைகளாக இருக்கும். ஒரு யூனிவர்ஸை அழிக்கணும்னா ஜெனோக்கு எந்த ஒரு தயக்கமுமே இருக்காது. ஈஸியாக ஒரு டோர்னமெண்ட்டை வச்சு அதில் தோக்குறவங்கள எரேஸ் பண்ணுற அளவுக்கு ஜெனோக்கு கொடூரமான குணம் இருக்குது. இப்படி ஒரே ஒரு ஜெனோவே இவ்வளோ கொடூரமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு சீரீஸில் 2 ஜெனோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரெசன்ட் டைம்லைனில் இருக்கிற ஜெனோ, இன்னொன்று ஃப்யூச்சர் டைம்லைனில் இருக்கிற ஜெனோ. என்ன தான் ஜெனோ இவ்வளோ கொடூரமான கேரக்டராக இருந்தாலும் கோகு அவருக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக தான் இருக்கார். ஜெனோவுக்கு கோகுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சீரீஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஜெனோவுடைய ஆரிஜின்ஸை இப்போ வரைக்கும் நமக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. எந்த ஒரு ஆரிஜின்ஸை இதுக்கு மேலே எப்போ எழுத போகிறாங்கன்னு தெரியலை. அதனால் இப்போ நம்ம இந்த ஆன்லைனில் இருக்கிற ஜெனோ பற்றின தியரிஸ் எல்லாத்தையும் படித்து இது உண்மையாக இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த தியரிஸ் கூடலாம் போகிறதுக்கு முன்னாடி ஜெனோ மாதிரியே இருக்கிற இன்னொரு கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவரை பற்றி தெரிஞ்சாதான் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற இந்த தியரிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு கேரக்டர் தான் ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையே க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த டிராகன் பால் சீரீஸில் தான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவருடைய நேம் தான் ரைமஸ். இவர் ஒரு அனிமே கேரக்டர் தான் இருக்கார். மாங்காவில் இவரை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஆனால் இவர் ஜெனோவை விட ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட்டுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் மல்டிவர்ஸை உருவாக்குனது அப்படிங்கிற மாதிரி அந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. ரைமஸ் ஏன்ஷியன் டைமில் வாழ்ந்த ஒரு அன்சீன் காடாக இருக்கார். இவர் டைமுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். ஜெனோவை க்ரியேட் பண்ணதே இவர் தான் சொல்கிறாங்க. ஜெனோ மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் எல்லா யூனிவர்ஸையும் இவர் தான் க்ரியேட் பண்ணி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அகிரா டோரியாமா இப்போ வரைக்கும் அவருடைய மாங்காவில் இப்படி ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணலை. ஆனால் அனிமேக்காக இந்த ஒரு கேரக்டரை லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டரை கேனனாக மாற்றுவாங்களா, இல்லை இது கேனனாக தான் இருக்கா, நான் கேனனாங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் இல்லை. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்னென்னா, இந்த ஒரு கேரக்டர் தான் ஒரு கிரியேட்டராக டிராகன் பால் சீரீஸில் சொல்லப்பட்டிருக்காரு. ஜெனோவை கிரியேட்டர்னு எங்கேயும் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஜெனோவுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஜெனோவுடைய சுப்பீரியராக இந்த ஒரு கேரக்டரை டிராகன் பால் சீரீஸில் சொல்லியிருக்காங்க. தியரி நம்பர் 1, சுப்ரீம் காய்ஸ் எப்படி பேராக இருக்காங்களோ அதே மாதிரி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் பேராக தான் இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட ரைமஸுங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் கிரியேஷனுடைய காடாக இருப்பாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஜெனோங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் டெஸ்ட்ரக்ஷனுடைய காடாக இருப்பாருன்னு சொல்லப்படுது. எப்படி ஏஞ்சல்ஸ் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்களோ
அதே மாதிரி கிரியேஷனுக்கும் டெஸ்ட்ரக்ஷனுக்குமே தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் கிரியேஷனுக்கு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் தான் இந்த ரைமஸ். டெஸ்ட்ரக்ஷனுக்கு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் தான் இந்த ஜெனோன்னு இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இந்த ஒரு தியரி கேட்குறதுக்கு ஓரளவுக்கு நம்பும்படியாக தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் ஜெனோவை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதில் இருந்து இப்போ வரைக்கும் ஜெனோ என்ன பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். அவர் பண்ணதெல்லாம் டெஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். யூனிவர்ஸ் அழிப்பார், கேலக்ஸி அழிப்பார், முக்கியமான கேரக்டர்ஸை எரேஸ் பண்ணுவார். இப்படி ஒரு இது வரைக்கும் டிஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் காசு பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர்த்து எந்த ஒரு கிரியேஷனையும் இவர் பண்ணலை. கிரியேஷனே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு கிரியேஷனை ஜெனோ பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தா, கோகுக்கு ஜெனோ ஒரு பட்டன் கொடுப்பாரு இல்லையா, இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எப்போ வேணும்னாலும் நாங்கள் வருவேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த ஒரு பட்டனை மட்டும்தான் ஜெனோ இப்போ வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண பட்டனை க்ரியேட் பண்ணதெல்லாம் நம்ம ஒரு க்ரியேஷனில் கணக்கெடுக்க முடியாது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஜெனோ எந்த ஒரு க்ரியேஷனையும் இப்போ வரைக்கும் பண்ணலை. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே டிஸ்ட்ரக்ஷன்னு தெரியுது. இவர் டெஸ்ட்ராயர் காடாக தான் இருக்க முடியுங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இது வரைக்கும் இவர் ஏகப்பட்ட பிளானட்ஸையும் கேலக்ஸிஸையும் எரேஸ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பார்த்துருப்போம். இப்படி இவர் பண்ணும்போது இவருக்கு எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இருக்காது. இவ்வளோ லைஃப்ஸை எரேஸ் பண்ணுறோமேங்கிற எந்த ஒரு எண்ணமும் இந்த ஒரு ஜெனோவுக்கு இருக்காது. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் கிரியேட்டராக இருக்க முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா இவர் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சின்ன ரெக்ரெட் ஆச்சு இருக்கும். பட் ஜெனோவுக்கு அப்படி எதுவுமே இல்லாததை வச்சு இவர் கண்டிப்பாக கிரியேட்டராக இருக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் தியரி படி ஜெனோங்கிற இந்த ஒரு கேரக்டர் கிரியேட்டர் கிடையாது. அதுக்கு பதில் இவர் ஒரு டெஸ்ட்ராயர் காடாக இருக்கார். கிட்டத்தட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் ஜெனோ இருக்காருன்னு சொல்லப்படுது. சேம் டைமில் ரைமஸை எடுத்துக்கிட்டோன்னா இவர் தான் ஒரு கிரியேட்டராக இருப்பாருன்னு சொல்லப்படுது. ஏன்னா இவருடைய ஃபேஸ், இவர் மேலே இருந்த அந்த ஒரு ஆரா எல்லாமே இவரை ஒரு கிரியேட்டராக தான் போர்ட்ரே பண்ணுது. இவர் பண்ண இந்த கான்வர்சேஷனை நல்லா நோட் பண்ணாலே நமக்கு இவர் தான் கிரியேட்டராக இருப்பாருங்கிற எண்ணம் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவர் தான் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணதா அவராகவே சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிரியேஷன் வரும்போது அதில் டாப்பாக நம்ம ரைமஸ் இருக்கார். டெஸ்ட்ரக்ஷன் வரும்போது அதில் டாப்பாக இந்த ஜெனோ இருக்கார். ஆனால் இவங்க எல்லாருக்கும் மேலே ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ஜலாமா. ஜலாமா தான் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் இந்த ஒட்டுமொத்த கேலக்ஸிஸையும் க்ரியேட் பண்ணாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் அவர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் டிஸ்ட்ரக்ஷனையும் ஒரு பக்கம் க்ரியேஷனையும் தனித்தனியாக பிரித்து வச்சு அவங்க எல்லாரையும் மேலே உட்காந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த ஜலாமான்னு ஃபர்ஸ்ட் தியரியில் சொல்கிறாங்க. அடுத்த தியரி ரொம்பவே ஒரு மோசமான தியரியாக எனக்கு தோணுது. பட் இதில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ஜெனோங்கிற இந்த ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, இவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இவருடைய அப்பா தான் இந்த ரைமஸாம். இவருடைய மதர் யாருன்னு இந்த தியரியில் ரிவீல் பண்ணல. ரைமஸ் ஜெனோவுடைய விளையாட்டுக்காக ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி கொடுத்ததாகவும் இந்த ஒட்டுமொத்த டிராகன் பால் யூனிவர்ஸே ஜெனோவுடைய ஒரு விளையாட்டு பொருள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. உண்மையான ரூலர் யாருன்னா அது இந்த ரைமஸாக தான் இருக்க முடியும். அவருடைய கிட்டான இந்த ஒரு ஜெனோவுக்கு போர் அடிக்கக்கூடாது, டைம் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக அவர் உருவாக்கி கொடுத்த ஒரு பாக்கெட் டைமென்ஷன் தான் இந்த ஒரு டிராகன் பால் யூனிவர்ஸ்னு இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது. எந்த வகையில் அப்படின்னா, ஜெனோவை நம்ம நல்லா எடுத்து பார்த்தா ஜெனோங்கிற கேரக்டர் ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார். ஜெனோ எப்போவுமே ஒரு கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். அவருடைய இன்னசென்ஸும் அவருடைய அடமெண்ட்டும் ஒரு கிட்டை தான் நமக்கு காட்டுது. அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல் பீயிங்காகவும் ஒரு சுப்ரீம் ரூலராகவும் நமக்கு காட்டலை. இது மட்டும்தான் இந்த ஒரு தியரியில் நம்பும்படியாக இருக்குது. ஸோ இந்த தியரியில் ஜெனோ ரைமஸுடைய பையன்னு சொல்லப்படுது. ஜெனோ விளையாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்ஸ் தான் இந்த ஒரு டிராகன் பால் வேர்ஸ்னு சொல்லப்படுது. இந்த ஒரு கதையை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். வேறு எங்கேயும் இல்லை, மார்வலில் இருந்து தான் இந்த ஒரு கதையை இல்லை இந்த ஒரு தியரியை எடுத்திருக்காங்க. மார்வலில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் விளையாடுறதுக்காக ஒரு பாக்கெட் டைமென்ஷனை அவரே உருவாக்கியிருப்பார். இதே மாதிரி ஜெனோவும் உருவாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அகிரா டோரியாமா ஒரு மார்வல் கன்னிங்கிறதுனால
அவர் உயிரோடு இருந்திருந்தா இதை அவர் பண்ணியிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அவர் இறந்துட்டதால இந்த ஒரு தியரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஜெனோக்கும் ரைமஸுக்குமே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஜெனோ பார்க்குறதுக்கு ரோபோட் மாதிரி இருக்கார், ஆனால் ரைமஸ் பார்க்குறதுக்கு ஒரு ரோபோட் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கார். இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகிறது அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இவங்களுடைய பாடி அமைப்பும் தான். அதை தாண்டி ரைமஸ்க்கு டீமன் இயர்ஸ் இருக்குது, அவருக்கு சில மீசைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஜெனோ இப்படி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ரோபோட் மாதிரி இருக்கிறதுனால ரைமஸ் ஜெனோவுடைய அப்பாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் ஜெனோ ஒரு கிட்டுன்னு இந்த தியரியில் சொல்கிறத ஓரளவுக்கு நம்ப முடியுது. ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. தியரி நம்பர் 3. இந்த ஒரு தியரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுபடி ஜலமா தான் ஒரிஜினல் கிரியேட்டராக இருக்கார். இவர் தான் எல்லா கிரியேஷனுடைய காட்ஸாக இருக்கார். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஏஞ்சல்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் தான் படைச்சிருக்காரு. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, டிராகன் பால் சூப்பரில் நம்ம ஒரு டிராகனை பார்த்துருப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட கேலக்ஸி சைஸில் ஆம்னிபொட்டண்ட்டாக இந்த ஒரு டிராகனை சொல்லியிருப்பாங்க. இது உருவாக்குனது ஜலமாதான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு டிராகனை டெஸ்டார் காட்ஸாலையும் அழிக்க முடியாது, ஏஞ்சல்ஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு டிராகன் இம்மார்ட்டலாக இருக்கிறதுனால இதை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கிரியேஷன்ஸை இந்த ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப் கிரியேஷனில் கை தேர்ந்த ஒருத்தரால் தான் பண்ண முடியும். ஸோ ஜலமாங்கிற இந்த ஒரு கேரக்டருடைய கிரியேஷன்ஸை டெஸ்டார் காட்ஸாலையும் ஏஞ்சல்ஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும்போது இவர் தான் ரியல் கிரியேட்டருங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஸோ ஜலமா தான் உண்மையான கிரியேட்டருங்கிறத இவங்க இந்த டிராகன் பாலை வச்சும் இந்த டிராகனை வச்சும் சொல்கிறாங்க. ஸோ இதுபடி ஜலமா தான் ஒரிஜினல் கிரியேட்டராக இருக்கார். ஒரு நாள் ஜலமா ஈவலாக மாறிட்டார், அப்படி இல்லைனா காணாமல் போயிட்டார். இவருடைய ஆப்சன்ஸால் இந்த ஒரு பவர் சிஸ்டமில் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஏற்படுது. ஏன்னா ஜலமா தான் ஒரு சுப்ரீம் ரூலராக இருக்கும்போது இவருக்கு கீழே எல்லாருமே அடிபணிஞ்சு இருப்பாங்க. ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய பவர் மிஸ் ஆனதுனால அந்த இடத்துல இன்னொருத்தர் வர வேண்டி இருக்கு. இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறதால கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் இந்த ஜெனோங்கிற கேரக்டரை உருவாக்குனாருங்கிற மாதிரி இந்த தியரியில் சொல்கிறாங்க. ஜலமாவுடைய ஆப்சன்ஸை சரி பண்ணுறதுக்கும் பவர் சிஸ்டமை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் ஜெனோவை கிராண்ட் ப்ரீஸ்ட் உருவாக்குனாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜலமாவுடைய ஆப்சன்ஸ்க்கே இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் காரணமாக இருப்பாருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. என்னதான் ஜெனோ சுப்ரீம் ரூலராக சொல்லப்பட்டாலும் அவர் கிராண்ட் ப்ரீஸ்டுடைய அடிமையாக தான் இருப்பாராம். கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் இந்த சீரீஸுடைய ஃபைனல் வில்லனாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. கோகு வெஜிட்டா ஒரு கட்டத்தில் ஜலாமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக ஒரு போரை பண்ணி இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட்டை ஜெயிக்கிறது தான் இந்த கதையுடைய முடிவாக இருக்குங்கிற மாதிரி இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட கிராண்ட் ப்ரீஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஒரு வில்லனாக தான் இருப்பாருங்கிற மாதிரி அப்போவே எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இவர் சாதாரணமான ஒரு கிரியேஷனாக இருக்கும்போது ஒரு கிரியேட்டரை என்ன பண்ணிட முடியுங்கிற கேள்வியும் வருது. ஸோ ஜலாமாவை இவர் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஜலாமாவே இந்த ஒரு யூனிவர்ஸை பிடிக்காம அவர் வேற ஒரு யூனிவர்ஸை உருவாக்கியோ அப்படி இல்லைன்னா இந்த ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போன மாதிரியோ கூட சொல்லப்படலாம். ஆனால் கிராண்ட் ப்ரீஸ்ட் வில்லனாக இருப்பாரோங்கிற இந்த ஒரு தேதி ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற இந்த ஒரு தேரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுபடி இந்த யூனிவர்ஸுடைய கிரியேட்டர் ஒரே ஆளாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடந்து இந்த கிரியேட்டர் 3 டிஃப்ரெண்ட் பீயிங்ஸாக பிரிஞ்சிட்டதாக சொல்லப்படுது. அதில் ஒரு ஆள் தான் ஜெனோ, இன்னொரு ஆள் ஜலமா, இன்னொரு ஆள் ஜுனோ. இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தால் அவங்க தான் ஒரு சுப்ரீம் ரூலராக இருப்பாங்க. ஆனால் ஏதோ சில விஷயங்கள் நடந்து அதனால் இவங்க 3 பேரும் 3 உருவங்களாக ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜெனோ ஒரு ஆம்னிபொட்டண்ட்டாக இதில் சொல்கிறாங்க. ஜலமா ஒரு ஆம்னிப்ரெசன்ட், ஜுனோ ஒரு ஆம்னிசைண்ட்டாக இருக்கார். இதனால தான் இந்த ஜெனோவும் ஜுனோவும் ஒரே ஒரு ஃபீல்டில் மட்டும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதை தாண்டி இவங்க எல்லாத்துலேயும் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஜெனோ ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டராக இருப்பார். எதுலன்னு பார்த்தா டெஸ்ட்ராய் பண்ணுறதுல மட்டும்தான். அதை தாண்டி பார்த்தா ஜெனோ ஒரு மோசமான சின்ன குழந்தை மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி தான் ஜுனோவும். இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் இவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் அதை தாண்டி இவருக்கு வேற எந்த பவர்ஸும் இல்லை.
இவர் ஒரு சாதாரணமான லேசியான ஒரு வீக்லிங்காக தான் இருக்கார். ஸோ இதுபடி பார்த்தோன்னா இவங்க 3 பேரும் ஜாயின் ஆகும்போது தான் ஒரு சுப்ரீம் ரூலர் மாதிரி இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் இப்போது ஸ்ப்ளிட் ஆகி இருக்கிறதுனால ஒரிஜினல் சுப்ரீம் ரூலரே இப்போ இல்லைங்கிற மாதிரி இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு நடக்குங்கிற மாதிரி தெரியலை. அதனால் இந்த தியரி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய கையிலேயே நான் விட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ சொன்ன இந்த 4 தியரிஸில் எந்த தியரி ஓரளவுக்கு நம்பும்படியாக இருக்குங்கிற மாதிரியான உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.